நம்மளோட ட்ராப் ஷிப்பிங் சேலஞ்ச் அண்டர் 2000 ருபீஸ் இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அந்த சீரீஸில் நான் பார்ட் 0, பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5ல் நம்மளுக்கு சேல்ஸ் நடந்துச்சு. இது எல்லாமே நான் வந்து இந்த அண்டர் 2000 ருபீஸில் பண்ணேன். நீங்கள் சேல்ஸ் பார்த்துட்டு நிறைய கன்ஃபியூஷன் இருந்துச்சு. இது ப்ராஃபிட்டா லாஸா, என்ன டைப் ஆஃப் இது வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி வரும், எப்படி இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ எல்லாமே ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் தரத்துக்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? டெஃபினட்டாக இப்போ நீங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா இருக்காது. நான் ஒரு ஐடியா எடுத்து தருவேன், கவலைப்படானா. ஸோ நீங்கள் இந்த ஃபஸ்ட் டைம் சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா திஸ் சேனல் இஸ் ஆல் அபவுட் நான் பண்ணுற ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் ஜர்னியை ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணுற மாதிரியும், நான் பண்ணுற ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் ஜர்னி ஒர்க்கிங் வித் USA கிளைண்ட்ஸை டாக்குமெண்டேஷன் பண்ணுற மாதிரி இருக்க போகிறது தான் இந்த சேனல். ஸோ இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் மாடலை பற்றி ஐடியாலஜி இல்லாத உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியாலஜி தர புரிஞ்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் மாடல்ன்றது ஒரு டைப் ஆஃப் பிஸ்னஸ் மாடல். இந்த பிஸ்னஸ் மாடல் எப்படின்னா, நம்மக்கிட்ட கையில் வந்து பொருளை வாங்கி ஸ்டாக் வச்சு அதுக்கப்புறம் சேல் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி இல்லாமல், ஸ்டாக் நம்ம கையில் இல்லாமலே ஸ்டாக் இருக்கிற மாதிரி வச்சு நம்ம விற்கலாம் ஒரு ப்ராடக்ட்டை. அதுதான் வந்து இந்த ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் மாடல்னு சொல்லுவாங்க. எனி ப்ராடக்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, சின்னதாக ஒரு மைக் எடுத்துகிட்டா கூட அந்த மைக்கை நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்டை வச்சிடலாத்தாலும் கையில் இருக்கிற மாதிரியே நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண முடியும். பீப்புளை உள்ளே கொண்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஹோல்சேல் டீலர்கிட்ட பேசி அவங்கள வந்து ஷிப் பண்ண சொல்லிடலாம். இது வந்து நடுவில் அந்த எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட் போட்டு விற்போம்ல, அதுதான் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் மார்ஜினாக வரும். இது வந்து சின்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, நிறைய ப்ராடக்ட்ஸை செலக்ட் பண்ணேன். ஒரு 6 இல்லை 7 ப்ராடக்ட்ஸை செலக்ட் பண்ணி இது வந்து இன்ஸ்டாகிராம்லேருந்து எடுத்து ஒன்று டெஸ்ட் அவுட் பண்ணி பார்த்துருந்தேன். என்னோட அஃபிஷியலான இன்ஸ்டாகிராம் ட்ராப் ஷிப்பிங் பேஜில், விச் இஸ் productzonestore.com சொல்லிட்டு நம்மளுக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் இருக்குது. அதில் போட்டு டெஸ்ட் அவுட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அதில் போட்டு டெஸ்ட் அவுட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து ஃப்ரீயாக தான், ஏன்னா நம்ம காசு தேவையில்லை, அதுக்கு ஃப்ரீயாக டெஸ்ட் அவுட் பண்ணி பார்க்கும்போது இந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு நல்ல ஒரு என்கொயரிஸ் வந்துச்சு, விச் இஸ் நத்திங் பட் ஃபியூஷன் டேப் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம ஸ்டிச்சிங்க்கு யூஸ் பண்ணுவோம். அது வந்து நம்ம நூல் த்ரெட் இல்லாமல் இது நம்ம ஜஸ்ட்டு இந்த டேப்பை வச்சு அயன் பண்ணாலே சரியாயிடும். ஸோ இந்த ப்ராடக்ட்டை நான் வந்து செலக்ட் பண்ணேன். நிறைய ட்ரையல்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஆனால் பர்ச்சேஸ் நடக்கலை. நல்லா தெரிஞ்சுங்க, பர்ச்சேஸ் நடக்கலை. ஆர்கானிக்காக போகும்போது நான் வந்து ரீல்ஸ் அப்லோட் பண்ணும்போது. பட் ஈவென்ச்சுவலி எனக்கு வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, எவ்வளோ ப்ரைஸிங்கு, எவ்வளோ இது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து நம்ம ஆட்ஸாக ப்ளேஸ் பண்ணால் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணது தான் இந்த ட்ராப் ஷிப்பிங் சேலஞ்ச் அண்டர் 2000 ருபீஸ். 2000 ரூபாய் என் கையில் இருக்குது. இந்த 2000 ரூபாய் கையில் நான் வச்சுக்கிட்டு என்னால் ஒரு 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 ப்ராடக்டை சேல்ஸ் கொண்டு வர முடியுதா, நாட் இஸ் டு ப்ராஃபிட், நான் சொல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சேல்ஸ் கொண்டு வர முடியுமா அப்படின்ற ஒரு ஐடியாலஜி ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த ஒரு ட்ராப் ஷிப்பிங் சேலஞ்ச் அந்த 2000 ருபீஸ். நான் ஏன் சொல்லும் போதே இந்த ப்ராடக்ட்டை நான் ப்ராஃபிட்டுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லலை, இந்த ப்ராடக்ட்டை சேல்ஸுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஸோ அதே மாதிரி நம்ம இந்த ப்ராடக்ட்டை ஃபஸ்ட்டு டெஸ்ட் அவுட் பண்ண ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக்குக்கு 150 ரேஞ்ச் பர் டேன்னு வச்சு நம்ம வந்து இதை சேல்ஸ் கொண்டு வர ஆரம்பித்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இதுக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு ஆட்ஸ் ரன் பண்ண ஆரம்பித்தோம். என்கிட்ட ஒரு ஆட் காப்பி இருந்துச்சு. அந்த ஆட் காப்பி நஸ்டிங் பட் அந்த ப்ராடக்ட்டை பற்றின வீடியோ, சின்ன ஒரு வீடியோ, அதில் நான் வாய்ஸ் ஓவர் பண்ணியிருப்பேன். அந்த ப்ராடக்ட்டை நான் வந்து இன்ஸ்டாவில் அப்லோட் பண்ணி ஒரு ஆடாக ரன் பண்ணேன். அது என்ன மாதிரி ஆட் ரன் பண்ணேன், எப்படி ஆட் பண்ணேன் அப்படின்ற ஒரு ஃபுல் சீரிஸ் எல்லாமே நான் அது எண்ட் ஆஃப் தி வீடியோவில் கனெக்ட் பண்ணி வரேன். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியாலஜி கிடைச்சா போதும், நீங்கள் எண்ட் ஆஃப் தி வீடியோவில் அந்த 5 பார்ட்டி பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரிய வரும். ஓகேங்களா? அதுக்காக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் அது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, அந்த ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணிட்டேன். ஆர்கானிக்காக போகுது, நல்ல ரீச் வருதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதை நம்ம வந்து 2000 சேலஞ்சில் கொண்டு போகலாம், சேல்ஸ் வரைக்கும் கொண்டு போக முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. இந்த 2000 ருபீஸை நான் எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு 1000 ருபீஸில் 150 ரேஞ்சில் பர் டேயில் நான் ஒரு 7 டேஸ்க்கு ரன் பண்ணேன். 5 to 7 டேஸ்க்கு நான் ரன் பண்ணேன் அந்த ஆடை. அதில் ஆட் ரன் பண்ணும்போது கிட்டத்தட்ட 423 பேர், 423 பீப்புள் வந்து கிளிக் பண்ணி என் வெப்சைட்டில் லேண்ட் ஆயிருக்காங்க, விச் இஸ் என்னோட ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோரில் லேண்ட் ஆயிருக்காங்க. இந்த லேண்ட் ஆயிருக்க பீப்புளெலாம் நான் வந்து என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு 1 வீக் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், அவங்கள வந்து ஸ்டாப் பண்ணேன், அந்த ஆடை ஸ்டாப் பண்ணிவிட்டு மீதி இருக்க காசில் நான் வந்து ஒரு 3 டேஸ் தான் ரன் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். ஓகேங்களா? 3 டேஸ் ரன் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு 150 into 7 போட்டாலே கிட்டத்தட்ட 1100 ருபீஸ் வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 3 to 4 டேஸ் ரன் பண்ணேன். ரீடார்கெட்டிங் ஆடுன்னு சொல்லுவாங்க. நத்திங் பட் நம்மளோட ஆடை பார்த்து கிளிக் பண்ணாலோ, லைக் பண்ணியிருந்தாலோ, கமெண்ட் பண்ணியிருந்தாலோ, அந்த போஸ்டோட யாரோ எங்கேஜ் பண்ணியிருந்தாலோ அவங்ககிட்ட ஆடை நான் மறுபடியும் காட்டி வைக்க முடியும். ஸோ எப்பயுமே யாருமே ஒரு ப்ராடக்ட்டை ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னே உடனே வாங்கிட மாட்டாங்க. அது ஒரு 10-15 வாட்டி அவங்ககிட்ட காமிச்சா தான் அவங்க வந்து வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி ஸ்டேட்டுக்கு வருவாங்க. கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரி தான் நான் வந்து என்ன பண்ணேன், இந்த ப்ராடக்ட்டை அவங்கள வாங்க வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 423 பேர் அதை கிளிக் பண்ணியிருக்காங்க, லைக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக அவங்களுக்கு கொஞ்சம் ட்ரஸ்ட்டு பில்ட் பண்ணாலே போதும், நம்ம அவங்கள வாங்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேல்ஸ் கொண்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நான் அந்த ரீடார்கெட்டிங் ஆடை ரன் பண்ணேன். இது வரைக்கும் நான் ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளோ, 1100 ரூபாய். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளோ, 3 டேஸ்க்கு நான் வந்து ஒரு 150 ருபீஸ் சென்ட் பண்ணேன், விச் இஸ் அரௌண்ட் லைக் 400 to 450 ருபீஸ் வரும். இந்த ருபீஸை நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணும்போது தான் எனக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் ஆகிருக்கு, விச் இஸ் திருச்சியிலேருந்து ஒருத்தர் இந்த ஃபியூஷன் டேப்பை ஆர்டர் பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு ஆர்டரும் ப்ளேஸ் ஆகிட்டு இப்போ அவங்க வீட்டில் டெலிவரியும் ஆகிடுச்சு. சரிங்களா?
இப்போ கேள்வி என்னன்னா, இந்த ப்ராடக்ட் இப்போ இந்த பண்ண சேலஞ்ச் வந்து ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்ற கேட்டகரிக்குள்ளேயே நீங்கள் வர வேணாம். ஏன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது இந்த ட்ராப் ஷிப்பிங் சேலஞ்சுக்குள்ளே. நீங்கள் வந்து ஒரு வின்னிங்கான ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த ப்ராஃபிட்டு அது வந்து ஒரு ப்ராஃபிட் மார்ஜினை தாண்டும். அது எப்போனா நீங்கள் ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை உள்ளே இறச்சதுக்கப்புறமா தான் அது உங்களுக்கு நிறைய தரும். உங்களுக்கு தெளிவாக சொல்லப்போனால் நம்ம இந்த ஃபியூஷன் டைப்பை எடுத்துக்கிட்டோம் ஓகேங்களா. இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு 400 பேர் கிளிக் பண்ண வச்சு ஒரு 3 நாள் ஆட் ரன் பண்ணி அப்படி பண்ணும்போது அந்த ஆட் இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகும்னா, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு புதுசாக ஒரு வண்டி வாங்குறோன்னா அதில் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். பட் அந்த ஸ்மூத்னஸ் கொஞ்சம் கிடைக்க நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் நாள் ரன் பண்ணணும். கொஞ்சம் ரன் பண்ணி அதுக்கப்புறம் அதோட ஸ்மூத்னஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்க வரும். ஸோ அது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் எடுத்துக்கலாம். தப்பாக எக்ஸாம்பிள் சொல்லி தான் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு அதை பற்றி அவ்வளோ தெரியாது. இது எப்படி சொல்கிறேன்னா, இப்படி க்ரோ ஆகும் லைட்டாக ஒரு லைன் மாதிரி வந்து இப்படி போகும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஆட்ஸ் ரன் பண்ணும் போது ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக்குக்கு ஒரு நார்மல் ரிசல்ட்ஸும், அதுக்கப்புறம் நீங்கள் லாங்கர் பீரியட் ஆஃப் டைம் மோர் தென் அ மந்த் நீங்கள் ரன் பண்ணும்போது அதுக்கான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு வேரி ஆகும். அதே மாதிரி அப்படி கொஞ்சம் பீக்காகவும் அப்புறம் லோவாகும், அப்புறம் பீக்காகவும் லோவாகும். ஸோ இது எப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஆடை ரன் பண்ண ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் அமௌண்ட் வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சு அப்புறம் கொஞ்சம் அதிக அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகும்போது ரிசல்ட்ஸ் வேறு லெவலாக வரும். இல்லை கான்ஸ்டன்ட்லேயே நம்ம வந்து லாங் பீரியட் ஆஃப் டைம் ரன் பண்ணோம் ஆட்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் நான்லாம் வந்து ஒரு கிளைண்ட்ஸுக்கெலாம் ஆட் ரன் பண்ணும்போது கிட்டத்தட்ட வந்து 6 மாதம் 7 மாதம்லாம் ரன் பண்ணியிருக்கேன். அதுக்கான ரிசல்ட்ஸ்லாம் டிராஸ்டிக்காக இருக்குது. ஒரு சில கிளைண்ட்டுக்குலாம் மிகப்பெரிய அமௌண்ட்டுக்கு நான் வந்து ஒரு 2 வாரம் 3 வாரம் ரன் பண்ணேன், ரிசல்ட்ஸ் வந்தான்னு கேட்டிங்கன்னா வரவே இல்லை. அதுக்கு ரீசன் என்னன்னா, அது வந்து ஒரு ஸ்லோ ஃபேஸ் இன்ஜின் மாதிரி பொறுமையாக போய் தான் அப்புறம் கொஞ்சோண்டு ஏறும், அப்புறம் கொஞ்சம் நேரங்கும், அப்படியே கீழே மேலே போயிட்டு கொஞ்சம் அப்படியே இந்த வேவ் மாதிரி வந்துட்டுருக்கும். ஸோ இப்படி தான் அந்த ஃபேஸ்புக் ஆட்ஸ் மேனேஜர் ஒர்க் ஆகும். சரிங்களா. நம்ம சூஸ் பண்ணது எவ்வளோ? 2000 ரூபாய்லாம் ஒரு அமௌண்ட்டே கிடையாது. ஸோ இந்த 2000 ரூபா வச்சு நான் ப்ராஃபிட் கொண்டு வரணும்னு நினைக்கிறதே ரொம்ப தப்பு. ஏன்னா நான் வந்து ப்ராஃபிட் கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்கிறேன் இந்த வீடியோக்குள்ளேயே. கொஞ்சம் எங்கேஜாக பாருங்கள். இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிட்டோம். அந்த ப்ராடக்ட்டுக்கு நம்ம வந்து சேல்ஸ் கொண்டு வர முடியுதா அப்படின்னு ட்ரை பண்ணி ஒரு ப்ராடக்ட் நம்ம சேல்ஸ் கொண்டு வர வச்சிட்டாலே அந்த ப்ராடக்ட்டை அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணும் போது ஒரு பாயிண்ட்டை தாண்டி ப்ராஃபிட்டுக்கு வந்துடும். எப்படி வரும்னா, இப்போ இந்த ஃபியூஷன் டைப்பை எடுத்து நம்ம 2000 போட்டிருக்கோம். இப்போ நம்ம செலக்ட் பண்ண வரைக்கும் ஒரு 1300 ஸ்பெண்ட் பண்ணி வச்சுக்கோம். அதுலேருந்து நம்ம வந்து 250 ருபீஸ் ப்ராஃபிட் பார்த்துருக்கோம். ஓகேங்களா. இதுக்கு மேலே நான் வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண ஆர்டர்ஸ் வந்து ஆல்கிராம் என்ன நினச்சிங்கன்னா, இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாருக்கிட்டையும். ஸோ இன்னும் நிறைய காமிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய காமிக்கும் இந்த ஃபேஸ்புக் ஆட்ஸ் மேனேஜர் ஆல்கிராம். ஸோ இதுவும் ஒரு ஆல்கிராம் தானே. இந்த ஆல்கிராம் ஒர்க் ஆக நீங்கள் அதிக அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணும் போது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இந்த ப்ராடக்ட் வின்னிங்கான ப்ராடக்டாக இருக்கிற பட்சத்தில், அது சேல்ஸ் ஆனாலே வின்னிங்கான ப்ராடக்ட், ஆனால் அதிகமாக சேல்ஸ் ஆகுதுன்னா ரொம்ப வின்னிங்கான ப்ராடக்ட். அப்படி இருக்கும்போது அந்த பாயிண்ட் வந்து ஒரு பாயிண்ட்டை தாண்டி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2000 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நீங்கள் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுற போகும்போது அந்த நெக்ஸ்ட்டு 4000 வரும்போது ஒரு நாளைக்கு 3-4 சேல்ஸ், 2-3 சேல்ஸ், 4-5 சேல்ஸ் அப்படின்னு நடக்கும். பட் ஆனால் இப்போ அந்தளவுக்கு என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இந்த ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் கொண்டு வர முடியுமா அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் இந்த 2000 ருபீஸ் சேலஞ்சை கொண்டு வந்தேன். ஸோ இந்த ப்ராடக்ட் சேல்ஸ் ஆகுது, நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ப்ராடக்ட் ஓகே சேல்ஸ் ஆகிற ப்ராடக்ட் நீங்கள் எடுத்து அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே இது நம்ம அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி பார்த்தா சேல்ஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் நான் ட்ரை பண்ணுற ப்ராடக்ட் சேல்ஸே ஆகலை அப்படின்னா நீங்கள் அந்த ப்ராடக்ட் ட்ரை பண்ணவே தேவையில்லை. ஸோ வந்து ஒரு லேப் ராட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த சேனலில் நான் உங்களுக்கு ட்ரை அவுட் பண்ணி இந்த ப்ராடக்ட் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைவ் எக்ஸாம்பிளாக நான் காமிச்சிட்ருக்கேன். ஸோ அதுக்காக தான் நான் வந்து ஒரு பேஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பார்க்குறேன். யாராலையும் வந்து ஒரு பேஸான ட்ரையல் வச்சுக்கிட்டு ட்ரை பண்ணி பார்க்க முடியாது. நான் வந்து உங்களுக்காக அந்த அமௌண்ட்டை 2000-3000 வேஸ்ட் ஆனாலும் பட் நம்மளால் சேல்ஸ் கொண்டு வர முடியுது அப்படின்னு ஒரு விஷயத்தை காமிச்சா நீங்கள் ட்ரை அவுட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ட்ராப்ஷிப்பிங் சேனலில் கொண்டு வந்தேன். ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சு வந்திருக்கும். இதை பார்த்தினா நம்ம வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ்ன்ற கேம்குள்ளே இறங்கக்கூடாது. ப்ராடக்ட்டை சேல்ஸ் கொண்டு வர முடியுதா அப்படின்றதுக்குள்ளே இறங்குறோம். நீங்கள் அதை ப்ராஃபிட் ஆர் லாஸ்க்குள்ளே கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராடக்ட் வச்சோ இல்லை வேறு ஏதாவது ப்ராடக்ட் வச்சோ நான் வந்து காமிக்க ப்ராடக்ட்டில் வச்சு அதிகமான அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதில் நீங்கள் ப்ராஃபிட் பார்க்கறதுக்கான சான்சஸ் ஹையராகவே இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ அடுத்த சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆர்கானிக்காக ரன் பண்ணிட்டு இருந்தேன். இன்ஃபேக்ட் நான் அமௌண்ட் கூட ஸ்பெண்ட் பண்ணல. ஒரு சேலஞ்சு ட்ராப் ஷிப்பிங் சேலஞ்ச் அண்டர் 0 rupees அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச் ரன் பண்ணியிருந்தேன். இந்த சேலஞ்சில் நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 6-7 ப்ராடக்ட்ஸ் எடுத்து ட்ரை அவுட் பண்ணிகிட்டே இருப்பேன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நான் ஒரு ப்ராடக்ட் எடுத்து ட்ரை அவுட் பண்ணும்போது 5-in-1 கிளீனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளீனர் இருந்துச்சு. நம்மளோட மொபைல் ஃபோன், கேமராஸ், ஏர்பாட்ஸ் அப்புறம் வந்து நம்மளோட கீபோர்ட்ஸ் இது எல்லாமே க்ளீன் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 ரூபி கூட ஸ்பெண்ட் பண்ணல. ஆட்ஸில் எதுவுமே ஸ்பெண்ட் பண்ணல. ஆர்கானிக்காக நான் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கும்போது ஜஸ்ட்டு ஒரு 1200 வியூஸ் தான் போச்சு அந்த ரீல். பட் ஈவென்ச்சுவலி அதுக்கே ஒரு சேல்ஸ் நடந்துருச்சு. எனக்கு சென்னையிலேருந்து ஒருத்தர் ஆர்டர் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. இப்போ தான் அவருக்கு ஷிப்மெண்ட்டே ஆகிடுச்சு. நான் பார்த்தா வீடியோவும் உங்களுக்கு வரும் அப்கமிங் இந்நேரத்துக்கு வந்திருக்கலாம். இல்லாட்டி நான் உங்களுக்கு அதை கனெக்ட் பண்ணி விட்றேன். ட்ராப் ஷிப்பிங் அண்டர் 0 rupees சேலஞ்சையும் ட்ராப் ஷிப்பிங் அண்டர் 2000 சேலஞ்சையும் நான் எண்ட் ஆஃப் வீடியோவில் கனெக்ட் பண்ணி விட்றேன். ஓகேங்களா. இப்போ நானே டிசைட் பண்ணிங்கன்னா ஆர்கானிக்காகவே இந்த ப்ராடக்ட் நல்லா சேல்ஸ் வருது. ஒரு சேல்ஸ் வந்திருக்கு, ஆர்கானிக்காகவே சேல் வந்திருக்குன்னா ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட்டோட டிமாண்ட் நல்லாவே இருக்குது.
நம்ம இந்த ப்ராடக்ட்டை சேலஞ்ச் சீரிஸ்க்குள்ளே கொண்டு போகலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்டை நான் செலக்ட் பண்ணி அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு கொண்டுட்டு போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியாலஜிக்கு வந்திருக்கேன். ஸோ அதுதான் சேஃபரும் கூட. நான் வந்து ப்ராடக்ட் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரியாமலே அந்த ப்ராடக்ட்டுக்கு நான் 2000-3000 ஸ்பெண்ட் பண்ணால் அது ரொம்ப அது ரொம்ப ஒரு எத்திக்காகவே இல்லை. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் எத்திக்கலாக திங்க் பண்ணோன்னா நம்ம அது வந்து ட்ரையல் அண்ட் எரரில் ட்ரை பண்ணி பார்த்து ஒர்க் அவுட் ஆகுன்ற பட்சத்தில் நான் வந்து உங்களுக்காக 3000 to 4000 அந்த எந்த ரேஞ்சில் வருதோ நான் அந்த சேலஞ்சை செட் பண்ணி என்னால் எவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியுதோ அந்த அமௌண்ட்டை நான் செட் பண்ணி ஒரு சேலஞ்ச் சீரிஸாக ரன் பண்ணுறேன். நான் அந்த ட்ராப் ஷிப்பிங் சேலஞ்ச் அண்டர் 0 rupeesல இப்போ அந்த ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணிட்டேன். 5-in-1 கிளினிக் கிட்ட செலக்ட் பண்ணிட்டு இப்போ ட்ராப் ஷிப்பிங் அண்டர் 3000 rupees சேலஞ்சுன்னு ஒன்று கொண்டு வரேன். அந்த நீங்கள் வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க டைமில் மைட் பி வந்திருக்கலாம், ரிலீஸ் ஆகிருக்கலாம். ஸோ அந்த சேலஞ்சில் இந்த ப்ராடக்ட்டுக்கு 3000 rupeesல யூஸ் பண்ணி எவ்வளோ சேல்ஸ் கொண்டு வர முடியுது அப்படின்னு பார்க்கறதுக்காக ஒரு ட்ரையல் எரர். ஸோ இது வந்து எவ்வளோ சேல்ஸ் நம்மளால் இவ்வளோ கொண்டு வர முடியுது, எனக்கு வேரி ஆகலாம், உங்களுக்கு வேரி ஆகலாம். நான் 3000 rupees கொண்டு வந்தால் இப்படி தான் கொண்டு வர முடியுமா, இதுக்கு மேலே சேல்ஸ் ஆகாதா அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடையாது. ஒரு சில விதங்கள் கொஞ்சம் சேஞ்ச் ஆகலாம், கொஞ்சம் வேரி ஆகலாம். ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியாலஜி, ஓகே நம்மளால் சேல்ஸை கொண்டு வர முடியும், ஹையர் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டால் அதிகமாக சேல்ஸ் கொண்டு வர முடியும், நீங்கள் டெஸ்ட் அவுட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஒரு லேப் லாட்டாக எடுத்துகிட்டு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளியர் கட்டாக புரிஞ்சுக்கிட்டு நான் 3000 சேலஞ்ச் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இது ப்ராஃபிட் இல்லை ப்ரோ, லாஸ் தானே அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. இது வந்து பெஸ்ட்டாக நம்ம வந்து ட்ரையல் அண்ட் எரர் பார்த்துட்டு இருக்கோம். எந்த ஒரு ப்ராடக்ட் டெஸ்ட் அவுட் பண்ணி பார்க்கும்போது நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்குதோ அந்த ப்ராடக்ட்டுக்கு ஹையஸ்ட்டான இன்கம் போட்டு அதை நம்ம பெரிய சேலஞ்சாக பண்ணலாம். அதுக்கு நம்மளுக்கு ஒரு ஐடியாலஜி கிடைக்கும். ஏதோ ஒரு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு நம்ம 10000 ரூபாய் 5000 ரூபாய் 10,000 எடுத்துக்கோம். 10000 இன்வெஸ்ட் பண்ணுறதுல ஒரு கிளாரிட்டி இருக்காது நம்மளுக்கு. அது சேல்ஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு ஒரு கிளாரிட்டியே இருக்காது. பட் ஈவென்ச்சுவலி நம்ம இந்த மாதிரி ஒரு 2000 3000 டெஸ்ட் அவுட் பண்ணி பார்க்கும்போது அதில் வர சேல்ஸ் வேரியேஷன்ஸ் வச்சு நம்ம ஒரு கால்குலேஷனுக்குள்ளே வர முடியும். ஓகே இந்த ப்ராடக்ட் இந்த அளவுக்கு சேல்ஸ் ஆகும் இந்த அமௌண்ட்டுக்கு, இந்த ப்ராடக்ட் இந்த அளவுக்கு சேல்ஸ் ஆகும் இந்த அமௌண்ட்டுக்கு அப்படின்னு ஒரு கால்குலேஷனில் வந்து மேபி ஒரு டைம் பீரியட் தாண்டினதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் எடுத்து ஹையர் இன்வெஸ்ட்மெண்ட்டை என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அப்போ தான் ரொம்ப எத்திக்கலாக திங்க் பண்ண முடியும். நம்மகிட்ட எடுத்தோன்னே ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறோம், ஒரு 10000 ஸ்பெண்ட் பண்ணுறோம், நம்மளால் கொண்டு போக முடியாது. அப்படி கொண்டு போனால் நம்மளுக்கு லாஸாக தான் ஆகும். ஸோ அதுவும் என்னால் ஈவென்ச்சுவலி உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியாதுல்ல. என்னால் இப்போ பேசிக்காக எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு சேலஞ்ச் வரை கொண்டு வர முடியுமோ அதை இப்போ ட்ரை அவுட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா அடுத்த வர சேலஞ்சில் நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட் சேல்ஸ் கொண்டு வர முடியுதா அப்படின்றத பார்க்கணும். சப்போஸ் அந்த சேல்ஸ்லேயே நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்துச்சுன்னா எக்ஸ்ட்ராடினரி அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் டேரெக்டாக எடுத்து ட்ரை அவுட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வேறு ஏதாச்சும் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்து ரொம்ப வந்து நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ப்ராடக்ட்டை டெஸ்ட் அவுட் பண்ணி பாருங்கள், இந்த ப்ராடக்ட் சேலஞ்சுக்குள்ளே கொண்டு வாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் Dikshit Adithya என் பேரே தான், அதை டைப் பண்ணிங்கனாலும் என் பேர் வரும். இந்த பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து எனக்கு ப்ராடக்ட்ஸை சென்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி உங்கள் ஸ்டோரியில் போட்டு என்னை டேக் பண்ணிங்கன்னா நான் அந்த பார்ப்பேன். இல்லாட்டி என்னோட இன்ஸ்டாவில் நீங்கள் வந்து அடிக்கடி நான் வந்து இந்த Q&A அதெல்லாம் ரன் பண்ணுவேன். இல்லாட்டி என்ன ப்ராடக்ட் செலக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு சின்ன Q&A வைப்பேன். ஸோ இதெல்லாம் வந்து ரன் பண்ணலாம். அதுவும் மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா என்னோடய அமௌண்ட் வந்து இது வந்து நான் பேஸ்லேருந்து எடுத்த அமௌண்ட்டு கிடையாது. இது வந்து என்னோட செகண்டரி இன்கம் ஸ்ட்ரீமாக ரன் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் இந்த ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் மாடல். ஓகேங்களா? இது வந்து செகண்டரி இன்கம் ஸ்ட்ரீமாக எனக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு ஐடியாலஜி ஸ்டார்ட் பண்ண தான் இந்த ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் மாடல். என்னோட பிரைமரி இன்கம் ஸ்ட்ரீம் என்ன அப்படின்னு உங்களுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணிட்டு தெரியும். சப்போஸ் இந்த வீடியோவில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா என்னோட பிரைமரி இன்கம் ஸ்ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரீலான்ஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஃபார் USA கிளைண்ட்ஸ். இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்தே விழுப்புரத்துலேருந்தே நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் USA கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் வெப்சைட் டெவலப்பராக. ஸோ நான் அந்த ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர் கூட பார்த்தீங்கன்னா என்னோட ஓன் ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர் தான் கிரியேட் பண்ணேன். ஏன் கிரியேட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த Shopify விக்ஸ் பார்க்கலாம் போனால் GST நம்பர் கேட்குறாங்க, பேமெண்ட் இன்டெகிரேட் பண்ண முடியாது. பட் ஆனால் நான் என்னோட ஓன் ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர் கிரியேட் பண்ணும்போது நான் வந்து UPI ID இன்டெகிரேட் பண்ணிக்கிட்டேன். இந்த பானிபூரி கடையெல்லாம் இருக்கும்ல QR கோட், அந்த QR கோட் இன்டெகிரேட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கேன்னு எனக்கு தான் கணக்கு தெரியும். யாருமே டிபெண்ட் பண்ணிக்க தேவை, எந்த ஒரு தேர்ட் பார்ட்டிஸுமே யூஸ் பண்ணாமல் நான் வந்து என்னோட ஓன் ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோரும் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் அதை யூஸ் பண்ணி அந்த நாலேஜ் யூஸ் பண்ணி நான் வந்து USA கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சப்போஸ் உங்களோட ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர் நீங்களே கிரியேட் பண்ணணும்னு நினச்சிங்க, இல்லாட்டி USA கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக என்னோட கோர்ஸை செக் அவுட் பண்ணி பாருங்கள். மோர் தென் 2000+ ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணியிருக்கேன். செகண்ட் பேட்சும் யூடியூப்லேருந்து அப்புறம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ தேர்ட் பேட்சுக்கான வெயிட்டிங் லிஸ்ட் ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ வந்து கோர்ஸ் க்ளோசிங்கில் இருக்குது. நீங்கள் தேர்ட் பேட்சில் ஜாயின் பண்ணால் வெயிட்டிங் லிஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு வெப்னார் அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு கம்ப்ளீட்டான ஒரு ஐடியாலஜி கிடைக்கும். நீங்கள் வந்து உள்ளே ஜாயின் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு ஐடியாலஜி கிடைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக. ஸோ இந்த மாதிரி என்னோடய ப்ரைமரி இன்கம் வந்து ஒர்க்கிங் வித் USA கிளைண்ட்ஸ். இப்போ கூட ரீசெண்டாக ஒரு USA கிளைண்ட்ஸை நான் வந்து உள்ளே ஆன்போர்டு பண்ணேன். அதுக்கான வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன். நீங்கள் அதை சப்போஸ் பார்க்காம இருந்தீங்கன்னா ஒரு வாட்டி பாருங்கள். எப்படி வந்து நான் இங்கே தமிழ்நாட்டில் இருந்துட்டு ஒரு USA கிளைண்ட்டை இங்கேருந்து ஆன்போர்ட் பண்ணேன். அவங்கள ஒர்த்துனேன் கிட்டத்தட்ட $1200, which is more or less to 95,000 அந்த ரேஞ்சில் நான் அவங்கள ஆன்போர்ட் பண்ணேன். அதை எப்படி க்ளோஸ் பண்ணேன் அப்படின்னு இருக்கும்போது எனக்கு அதில் தான் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் இன்கம் எனக்கு. ஓகேங்களா? இது வந்து ஒரு செகண்டரி ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம். இது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் அவுட் பண்ணி
என்னோட அதிகபட்ச இன்கம் இருக்குல்ல, அந்த இன்கம் எடுத்து நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு செக்யூரிட்டி வேணும்ல, அந்த செக்யூரிட்டி ஒரு ட்ரையலாக தான் நான் வந்து இந்த சேலஞ்சஸை ட்ரை அவுட் பண்ணி பார்த்துட்ருக்கேன். இதில் நீங்கள் பண்ண வேண்டியது டெஃபினட்டாக டோன்ட் திங்க் மீ ஆஸ் ஒரு எக்ஸ்பர்ட் மாதிரி நினைக்காதீங்க. நான் வந்து ட்ராப் ஷிப்பிங் சேலஞ்சை ஒரு ஜேர்னியாக கொண்டு போகிறேன். ஸோ அதனால தான் நான் வந்து என்னோடய வீடியோஸில் சொல்லியிருப்பேன் நிறைய வாட்டி, இது வந்து ஒரு ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் ஜேர்னியாக டாக்குமெண்டேஷன் பண்ணுற மாதிரியும், நான் பண்ணுற ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் ஜேர்னியை டாக்குமெண்டேஷன் பண்ணுற மாதிரியும் சொல்லியிருப்பேன். நான் வந்து ஒரு ட்ராப் ஷிப்பிங் எக்ஸ்பர்ட் என்கிட்ட கற்றுக்குங்க அப்படின்னு நான் சொன்னதே கிடையாது. என்னோட ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் ஜேர்னி வந்து ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணுற மாதிரி. ஏன்னா நானே வந்து இதில் வந்து கொஞ்சம் புதுசு தான், இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு உங்கள் கூட சேர்ந்து நான் வந்து என் கூட ட்ராவல் ஆகிறீங்க, இது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள். என்னோட ஒர்க் ஆகிற ஒரு பிஸ்னஸ் மாடல் தான் நான் வந்து பண்ணுற ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் ஜேர்னி, யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை பற்றி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த சேனல்லே ரெண்டுமே போடுவேன். ஸோ இந்த சேனல்ஸ் கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராப் ஷிப்பிங், ஃப்ரீலான்சிங், அப்புறம் ஒரு சில பிஸ்னஸ் மாடல்ஸ்லாம் புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். புக்ஸில் கொஞ்சம் நிறைய படிப்பேன், அந்த புக்ஸ் மாடல்ஸ்லாம் கொஞ்சம் ட்ரை அவுட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஐடியா தான் இருக்குது. சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி கேஷுவலாக, இது ரொம்ப ஒரு கேஷுவலான வீடியோ, இந்த வீடியோவில் கேஷுவலாக நம்ம வந்து பேசுகிற மாதிரி ரொம்ப பிடிச்சிருக்குன்னா டெஃபினட்டாக கண்டினியூ திஸ் டைப் ஆஃப் வீடியோ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி நீங்கள் நான் சொன்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த ப்ராடக்ட்டை பாருங்கள், அந்த ப்ராடக்ட்டை பாருங்கன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாவில் டேக் பண்ணி விடுங்க, நான் பார்ப்பேன். இல்லாட்டி இன்ஸ்டாவில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள், டிஎம் பண்ணுங்கள். நான் எல்லாருக்கும் இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுவேன். அவ்வளோ பிஸிலாம் இல்லை, டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணுவேன். ஈவன் தோ நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும், ஒரு சைடில் வந்து ஃப்ரீலான்சிங் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும், அதோட டைம் டியூரேஷன் வந்து ஒரு சாயங்காலம் 5 மணிக்கு மேலே தான் கொஞ்சம் பிஸியாக இருப்பேன். ஏன்னா அவங்களுக்கு அப்போ தான் வந்து காலையில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது சாயங்காலம் 5 மணி வரைக்குமே நான் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருப்பேன். அந்த டைமில் எல்லாமே நான் அந்த யூடியூப் ஒர்க்ஸு, டிஎம்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி ஒர்க்ஸ் தான் பார்த்துட்ருப்பேன். எந்த டவுட்ஸாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து கீழே வாட்ஸ்அப் குரூப் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதுலேருந்து என் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணாலும் ஓகே, வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் பண்ணாலும் ஓகே, இல்லாட்டி நீங்கள் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நம்ம ரிப்ளை உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு சேலஞ்சு நான் வந்து 3000 rupeesக்கு இந்த 5-in-1 க்ளீன் கிட்ட கொண்டு வந்திருப்பேன். ஆப்வியஸாக நீங்கள் பார்த்துருக்க டைமில் வந்திருக்கலாம். அந்த சீரிஸை கம்ப்ளீட்டாக பாருங்க, அது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம். நீங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸை சஜஸ்ட் பண்ணுங்கள், அது ஒர்க் அவுட் ஆகுதான்றது நம்ம டெஸ்ட் அவுட் பண்ணி பார்ப்போம். கம்ப்ளீட்டாக இந்த ஜேர்னியை கூட ட்ராவல் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ண ட்ராப் ஷிப்பிங் சேனல் அந்த 2000 rupeesல ஒரு பார்ட் 5 வரைக்கும் போட்டிருப்பேன், 0 5 வரைக்கும். இதில் என்ன ஒரு விஷயம்னா, 0 ஆரம்பிச்சு நான் எந்த ப்ராடக்ட்டை எப்படி செலக்ட் பண்ணுறேன், எங்கேருந்து சூஸ் பண்ணுற வேலையிலேருந்து எங்கேருந்து சோர்ஸ் பண்ணுறேன், அடுத்தது எப்படி ஷாப்பை க்ரியேட் பண்ணுறேன், எப்படி நான் வந்து ஆட்ஸை ப்ளேஸ் பண்ணுறேன், சாதா ஆட்ஸு, டார்கெட் ஆட்ஸும் ரீடார்கெட் ஆட்ஸும் எப்படி நான் பீப்புளை ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணுறேன் அவங்களோட எங்கேஜ்மெண்ட் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டோட காமிச்சிருப்பேன். அந்த கிளிப்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரு பிளேலிஸ்ட்டாக நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ நீங்கள் இங்கே செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? சப்போஸ் ட்ராப் ஷிப்பிங் 0 சேலஞ்ச் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ செக் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சின்ன பிளேலிஸ்ட் மாதிரி ஆட் பண்ணியிருப்பேன், இந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பார்க்கலாம்.